இன்று மே 17 2026 வானில் மிக முக்கியமான ஒரு கிரக மாற்றம் நிகழ்கிறது. புத்தி மற்றும் தகவல் தொடர்புக்கு அதிபதியான புதன் பகவான் இன்று காலை 10:27 மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து விடைபெற்று தனது சொந்த வீடான மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கு ஏற்கனவே சஞ்சரிக்கும் யுரேனஸ் கிரகத்துடன் புதன் இன்று இணைகிறார். இந்த உடனடி மாற்றத்தின் காரணமாகவும் இன்றைய கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திர சஞ்சாரத்தின் காரணமாகவும் சில குறிப்பிட்ட ராசிகளும் நட்சத்திரங்களும் இன்று மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று அதிக ஜாக்கிரதை தேவைப்படும் ராசிகள்: மிதுன ராசி. புதன் ராசி இன்று உங்கள் ராசிக்குள் நுழைவதால் எண்ண ஓட்டங்கள் மிக வேகமாக இருக்கும். தேவையற்ற பதற்றமும் அவசர முடிவுகளும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை அல்லது வீண் விரயங்களை ஏற்படுத்தலாம். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் 2 முறை யோசியுங்கள். மீன ராசி. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் நுழைந்தாலும் இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உடல் சோர்வு மற்றும் மன உளைச்சல் ஏற்படலாம். கூட்டுத் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்று புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நலம். கன்னி ராசி. உங்கள் ராசிநாதன் புதன் இன்று 10ஆம் இடத்திற்கு மாறுவதால் அலுவலகத்தில் வேலைப்பளு திடீரென அதிகரிக்கும். சக ஊழியர்களுடனும் உயர் அதிகாரிகளுடனும் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை, இல்லையெனில் வீண் வாக்குவாதங்கள் உருவாகலாம். தனுசு ராசி. புதனின் 7ஆம் இடத்து சஞ்சாரம் இன்று உங்கள் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் சலசலப்பை உண்டாக்கலாம். இன்று ரகசியங்களை வெளியில் பகிர்வதை தவிர்க்கவும். இன்று கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள்: இன்றைய தாராபலன் மற்றும் கிரக இணைவுகளின் அடிப்படையில் பின்வரும் நட்சத்திரத்தினர் தங்கள் ஆரோக்கியம், பணம் மற்றும் பேச்சில் மிகுந்த கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம். இன்று மாலை வரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் காரிய தடைகளும் வரலாம். ஆயில்யம் நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம். புதனின் இந்த திடீர் ராசி மாற்றத்தால் இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்களும் தவறான முடிவுகள் எடுக்கும் சூழலும் உருவாகலாம். ரோகிணி நட்சத்திரம். இன்று மாலைக்கு மேல் சந்திரன் உங்கள் நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் உடல்நலனில் சிறிய அசௌகரியங்கள் அல்லது அஜீரண கோளாறுகள் தோன்றி மறையலாம். வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. இன்றைய அசுப தாக்கத்தை குறைக்கும் எளிய வழிகள்: ராகுகாலம் மாலை அதிகாலை 4:30 முதல் காலை 6 வரை. யமகண்டம் பகல் நண்பகல் 12 நள்ளிரவு 1:30 ஆகிய நேரங்களில் புதிய முயற்சிகள் அல்லது பணப்பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவானையும் விநாயக பெருமானையும் மனதார வழிபாடு செய்வது புதனின் தீவிர வேகத்தை கட்டுப்படுத்தி சரியான பாதையை காட்டும். இன்று முக்கிய விவாதங்களின் போது மௌனம் காப்பது அல்லது நிதானமாக பேசுவது வீண் சண்டைகளில் இருந்து உங்களை காக்கும். கருப்பாயி ராசிபலன் சேனல். உங்களுடைய ராசி, நட்சத்திரம் மற்றும் தற்போது நடைபெறும் தசா புத்தி அடிப்படையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் கீழே சிறிய நீல வைரம் உங்கள் ராசி, சிறிய நீல வைரம் உங்கள் நட்சத்திரம். இவற்றை காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள். அதன் அடிப்படையில் அடர்வெள்ளை நிற டிக் சின்னம். இன்றைய பலன்கள்: அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் எந்த விஷயத்தில் கவனம் தேவை? அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் அதிர்ஷ்டம் எந்த துறையில் உள்ளது? அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் இவற்றை தெளிவாக கூறுகிறோம். ஒளி வீசும் நட்சத்திரம். கருப்பாயை ராசிபலன் சேனல். ஒளி வீசும் நட்சத்திரம். உங்களுடைய ராசி, நட்சத்திரம் மற்றும் தற்போது நடைபெறும் தசா புத்தி அடிப்படையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் கீழே சிறிய நீல வைரம் உங்கள் ராசி, சிறிய நீல வைரம் உங்கள் நட்சத்திரம். இவற்றை காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள். கீழ்நோக்கி காட்டும் விரலின் பின்பக்கம். அதன் அடிப்படையில் அடர்வெள்ளை நிற டிக் சின்னம். இன்றைய பலன்கள்: அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் எந்த விஷயத்தில் கவனம் தேவை? அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் அதிர்ஷ்டம் எந்த துறையில் உள்ளது? அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் இவற்றை தெளிவாக கூறுகிறோம்.